Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு 36 சைஸ் காலர் குர்த்தி எப்படி கட்டிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போத்தி உள்ள ட்ரெண்டில் இருக்க காலர் குர்த்தி தான் அது. நான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் பிக் பார்த்துருப்பீங்க. அதுபடி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோவில் ஒரு கட்டிங் மட்டும் காட்டிடுறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் அதனோட ஸ்டிச்சிங் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன். இதுதான் இதனோட குர்த்தி. இதில் தான் இந்த பார்டரில் நமக்கு அந்த காலரு அப்புறம் அந்த சைட் ஸ்லிட்லேயும் அந்த அந்த பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோ லைனிங் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் நல்லா தண்ணியில் போட்டு ட்ரை பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் நல்லா அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அயன் பண்ணிட்டேன், பட் அயன் பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா நான் அயன் பண்ணி மடித்து வச்சதுனால லைட்டாக அங்கங்கே சுருக்கமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கிளாத்தை நல்லா நீட்டாக எடுத்துக்கிறேன். சுருக்கம் எல்லாமே தட்டி விட்டு சரி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த குர்த்தியோட லென்த்து அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கோ லென்த்து அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம குர்த்தியோட லென்த்தை நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பார்டரை மட்டும் விட்டுட்டு இங்கேருந்து நான் மெஷர் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே நல்லா டைட்டாக நம்ம பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக லென்த்து வரலாம் மெஷர் பண்ணலாம். எனக்கு ஒரு 41.5 இருக்குது. நான் அதோட 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 42 எடுத்திருக்கேன். அது 42 இருக்குன்னா நம்ம லைனிங் அதை விட ஒரு 2 இன்ச் குறைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் லைனிங்கில் கீழே அந்த இடத்த சரி பண்ணி விட்டுடுறேன். அன்ஈவனாக இருக்குது. இந்த தண்ணியில் போட்டு அயன் பண்ணுறது மூலியமாக என்ன ட்ராபேக்னால் துணியோட ஷேப்பே மாறிடும். ஒரு பக்கம் நல்லாயிருக்கும், ஒரு பக்கம் இன்னும் சைடாக போகிற மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம சரி பண்ணி வச்சாலும் அது நீட்டாக பார்க்கவே முடியாது அந்த துணியை. அதுதான் கொஞ்சம் நமக்கு கட்டிங் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே நம்ம அப்படியே வாங்கி லைனிங்கை ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இது ஒன்று தான் இந்த இதில் பிரச்சனை. இப்போ நான் அந்த 40 இன்ச்சஸ் நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட மெயின் கிளாத்தை விட ஒரு 2 இன்ச் குறைச்சி நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். 40 மார்க் பண்ணியிருக்கேன் ஹைட்டு. இப்போ இங்கே நம்ம லைன் போட்டுக்கலாம். இது ஃப்ரேமில் கரெக்டாக வரலன்றதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இவங்களோட ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 16. காலர் நெக்கெல்லாம் போகிறப்ப கண்டிப்பாக அவங்களோட ஃபுல் ஷோல்டரை நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அது அப்படியே நான் டிவைடட் பை 2 பண்ணேன்னா எனக்கு 8 இன்ச்சஸ் வருது. நான் எந்த ஒரு சீம் அலவன்ஸும் சேர்க்கலை. ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஓப்பன் இருக்கும், பேக்கில் தான் நமக்கு க்ளோஸ் ஆகுது. அதனால் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்கிறதுனால நமக்கு அந்த லூஸ் கிடைக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்செல்லாம் சேர்க்கலை. நான் என்ன ஷோல்டர் வச்சனோ அதே ஆம் ஹைட்டாகவும் வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை விட ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல் ஷோல்டர் போனீங்கனாலே உங்களுக்கு ஆமோட அளவு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெக் விட் மார்க் பண்ணுறேன். காலர் நெக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 மார்க் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஹாஃப் ஷோல்டர் மார்க் பண்ணிங்களோ அதே தான் உங்களோட ஆம் ஹைட்டும் வரும். அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு அது பத்தலைன்னா மட்டும் முன்ன பின்ன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன் ஆம் ரவுண்டுக்கு. இப்போ நம்ம செஸ்டெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் அளவு குர்த்தி. இது நான் ஸ்டிச் பண்ணது தான். இப்போ நான் இதெல்லாம் மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 19.5 கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஸ்லிட்டோட ஓப்பனிங்கில் என்ன இருக்கோ அதையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம செஸ்ட் லெவலில் பார்த்தோம் 19.5 பார்த்தோம். நான் அதை அப்படியே டிவைட் பண்ணி எனக்கு ஒரு 9.75 வருது. நான் 10 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இது காலர் குர்த்தின்றதுனால உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே நான் கொடுத்துக்கிட்டேன். 10 இன்ச் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்லிட்டோட ஹைட்டை நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன்.
உங்களுக்கு பார்த்திங்கன்னா 20 இன்ச்சில் வந்து உங்களுக்கு ஸ்லிட்டோட ஹைட்டு வருது. அதையும் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு அளவு குர்த்தியை வச்சு எப்படி நான் மார்க் பண்ணுறதுன்னு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இதில் சொல்லியிருக்கேன். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க கேல்குலேஷன் எப்படி போடுறது அளவு எடுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனோட வீடியோ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து வேஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் 9.5. செஸ்ட்டை விட ஒரு 1/2 இன்ச் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு கிடச்சிரும். அதே மாதிரி ஹிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டை விட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க ஹிப்புக்கு. அவ்வளோதான் கேல்குலேஷன். செஸ்ட்டை விட 1/2 இன்ச் குறைச்சோம்னா அது வேஸ்ட்டு. செஸ்ட்டை விட 1 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஹிப்பு. அவ்வளோதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து ஆம் எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8.75 கிட்ட இருந்துச்சு. அது நம்ம இங்கே கொண்டு வரணும். நான் சும்மா இதை மெஷர் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் எனக்கு அதிகமாகவே இருக்க மாதிரி இருக்குது. நான் இன்னும் ஷோல்டர் ஸ்லோப்பே எடுக்கலை. அதை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சில் வந்து 0.5 ஒரு பாயிண்ட்டை ஒரு ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். 1/2 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை மார்க் பண்ணி பார்க்குறேன். நான் ஒரு 9 இன்ச் நான் இங்கே இருக்குது. எனக்கு அது ஓகேவாக இருக்குது. அதனால் அதை நான் அப்படியே விட்டுடுறேன். இப்போ நம்ம இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு வாட்டி இந்த கிளாத் அப்படியே மடித்து போட்டு நான் இன்னொரு வாட்டி அது கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்க போகிறேன். இப்போதான் நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த இடம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடமும் அவங்க கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ நான் மேலே மட்டும் உங்களுக்கு கட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு வாட்டி துணியை மாற்றி மாற்றி இது பண்ண முடியல. அதனால் மேலே மட்டும் நான் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டே வரேன். இப்போ மார்க் பண்ண இடத்துல மட்டும் நான் கட் பண்ணிகிட்டே வரேன். இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக போடுறேன். இதுக்கு அடுத்து வரும் பாருங்கள். நான் மேலே வரலும் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி கீழே பாட்டம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு லைனிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அன்ஈவனாக இருக்கும். அது தண்ணியில் போட்டாலே அந்த மாதிரி தான் ஆகிடும். பட் இது தண்ணியில் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு அது நல்லாயிருக்கும். பட் நமக்கு தைக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் அதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அவங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணுறது. நான் இப்போ இந்த பாட்டமோட மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். 13 இன்ச், ஆக்சுவலாக 12 இன்ச் வருது. ஒரு 1 இன்ச் தைக்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் 13 இன்ச்சு. அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டையும் அந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க. அது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். பிடிச்சா எனக்காக ஒரு லைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் அதை பொறுத்து நான் வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுவேன். இப்போ நம்ம லைனிங்கில் கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஒரு சைடில் இருக்க பார்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இந்த பார்டரை வச்சு தான் நமக்கு காலரும் அதுக்கப்புறம் ஸ்லிட்டோட சைட்லேயும் நமக்கு வரப்போகுது. அதனால் நான் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இந்த ஃபோன் எப்படி ஃபுல்லாக எனக்கு டேபிளை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எடுக்கிறதுன்னு இன்னும் எந்த ஐடியாவும் கிடைக்கல. நான் எல்லா ஆங்கிள்லேயும் வச்சு பார்த்தேன். எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் நான் இன்னும் கொஞ்சம் நாளில் அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நீட்டாக அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ கிளியராக போடுறேன். இப்போ நான் ஒரு சைடில் கிளாத்தை வந்து டபுளாக மடித்து போடுறேன். ஃபோல்டிங் வந்து என் சைடில் இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம லைனிங்கை போட்டு நம்ம லைனிங்லேருந்து ஒரு 1 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நம்ம துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி இருக்குது. நான் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் இப்போ அப்படியே சுற்றிலும் கட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம மெயின் கிளாத்தை நமக்கு தேவையான ஹைட்டுக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம், கட் பண்ணிட்டோம். அதனால் டேரெக்டாக நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், லைனிங் மேலே முடியுது, கீழே பார்டர் இருக்குது, கரெக்டாக இருக்கும். இதுவும் இல்லாமல் நம்ம கீழே வந்து லைனிங் ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து தைப்போம், அதனால் கரெக்டாகவே வரும். இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் லைனிங்கை வந்து தண்ணியில் போட்டு நனைச்சி கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் 1 மீட்ரு எடுக்கிற இடத்துல 1.10 எடுத்துக்கோங்க. ஆனால் அப்போ எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அது தண்ணியில் போட்டு அதை நனைச்சி வரும்போது கொஞ்சம் துணி வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தண்ணியில் போட்டோன்னா அந்த துணி வந்து நல்லா ஷ்ரிங்க் ஆகிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு தைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது பாருங்கள், எனக்கு இதனோட லென்த்துமே கம்மியாயிடுச்சு. அவங்களோட இது 3/4 கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு கிளாத் வந்து பத்தலை. துணி நல்லா சுருங்கிட்டதுனால என்னால் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கொடுத்து அட்டாச்மெண்ட் போட்டிருக்கேன். இப்போ இதனோட லென்த் பார்த்திங்கன்னா 15 இருக்குது. பட் எனக்கு வந்து 17 தேவைப்படுது. நம்ம கீழே அட்டாச் பண்ணணும், அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ கேப் ஹைட் பார்த்திங்கன்னா 3.5 வச்சுருக்கேன். இப்போ இதனோட ஆர்ம் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கலாம். இங்கேருந்து இப்படி மெஷர் பண்ணோம்னா நமக்கு ஒரு 8.5 கிடைக்கும். அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே ரவுண்டும் நமக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 5.5 தேவைப்பட்டுச்சு, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷேப் போட்டு எடுத்துக்கலாம். நான் கீழே வந்து சும்மா ரஃப்பாக தான் லைன்ஸ் போடுறேன். ஏன்னா நம்ம கீழே ஜாயின் போட வேண்டிய வேலை இருக்குது. அதனால் சும்மா ரஃப்பாக தான் போட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் நான் காட்டலை. இப்போ இதனோட பைசெப்போட அளவு பார்க்கலாம். அதுவும் இதுவும் சேமாக இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு சேமாக இருக்குது. அதனால் நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து மெயின் கிளாத்தை நான் கட் பண்ண போகிறேன். அது இந்த லைனிங்க்கு தேவையான மாதிரி நான் அப்படியே மடித்து போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் அந்த 17 இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் லைனிங்கை வைக்கிறேன். பாருங்கள், எனக்கு கீழே அந்த பார்டர் அளவுக்கு எனக்கு துணி கம்மியாக இருக்குது. நம்ம வந்து கீழே வந்து அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம். நான் அதை வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். நான் லைனிங் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றிலும் கொஞ்சம் கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை ஏதாவது புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ எதில் உங்களுக்கு சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம தைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எதையும் மிஸ் பண்ணாமல் மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.